நேரம் லண்டனில் 9:11 இப்பொழுது இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல்லுடன் வணக்கம். வாங்க. இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்துவன் லண்டனில் இருந்து. பொருட்சொல் 834வது விதை. விதை. நாம் எவற்றை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நல்லதை விதைத்தால் நல்லது நடக்கும். கெட்டதை செய்தால் அது எமக்கு திரும்பி வரும். நெல்லை விதைத்தால் நெல் பயிர்கள் முளைக்கும். விதை. விதை நாம் கோடை காலம், அதாவது வசந்த காலம் ஆரம்பித்தவுடன் எல்லாவற்றையும் இஞ்சி விதைப்பதில்லை. அதாவது சாடிகள் பாத்திகளை போட்டு அதனுடைய விதைகளை போட்டால் அது முளைத்து வரும். அதான் விதை. விதை நெல் என்று ஒன்று நாங்கள் நடுறதுக்கு முதல், அதாவது விதைப்பதற்கு முதல் வருடமே விதை நெல்லுக்கென்று எடுத்து வைப்போம். அதே போல இங்கு விதைகளை நாங்கள் முதல்ல இந்த வருடமே சேர்த்து வைத்திருப்போம் வர்றதுக்கு போடுவதற்காக. விதைத்தல் என்ற ஒரு பதம் வருகிறது. விதைத்தல். அறிவு, புத்தி, பெருமை, வித்து, நெல்மணி இவையெல்லாம் இந்த அகராதி சொல்லாக வருகிறது. அறிவு உடையார் சில செய்யக்கூடாத செயலை செய்துவிட்டால் அறிவு இருந்தும் இப்படி செய்து போட்டியோ உண்டு. ஏதாவது நாங்கள் பிள்ளையாய் செய்தால் உனக்கு அறிவில்லையோ என்று கேட்பார்கள் உடனடியாக. அதாவது புத்தி இல்லாதவர்கள் செய்வது. பெருமை எப்போதும் தன்னை வியந்து கொண்டே இருக்கும். ஆனால் படித்தவர்களோ மற்றவர்களோ தம்மை பெருமைப்படுத்தாது சாந்தமாக இருப்பார்கள். வித்து. மாமரத்தின் மாங்கொட்டையிலிருந்து வித்து கிடைக்கிறது. நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கும் நடாமோகன் அவர்களுக்கு எனக்கு பாம்பு தியான டீசன். இந்திய பாமுக பொருட்கள் புதன்கிழமைக்குரியது 3090வது ஆக்கமாக. விதை. விவசாயி நெல் விதைத்து பயன்பெறுவான், மக்களுக்கும் உணவு கொடுப்பான். விதை என்றொரு பதம் விதைக்கிறது. விதை. மாவீரர்கள் வித்தாகி மண்ணில் புதைக்கப்பட்ட வித்தண்டு சொல்லி வேறு பதம் இருக்குது. விதை. சில தாவரங்கள் சம்மினத்தை பெருக்க வெடித்து சிறையில் விதையாக முளைப்பார். விதை அந்த சீட்ஸை தான் சொல்கிறது. விதை. தாவரங்களோ உயிரினங்களோ சந்ததியாக பெருகி கொண்டே இருப்பார்கள். சந்ததி என்றொரு பதம் இருக்கின்றது. விதை. வம்சாவளியாக கலைஞர்கள் பெருகி கொண்டே வந்து கொண்டே வந்திருப்பார்கள். ஒரு துறையில் இருக்கிறார்கள், அந்த வழியிலே இருப்பார்கள், பெருகி கொண்டே இருப்பார்கள். விதை. மாணவர்கள் தற்போது செயல்பாடு சாதனை படைத்தவர்களாக வளர்கிறார்கள். சாதனை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று பழமொழியும் இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்துவன் லண்டனில் இருந்து. என்ன போடுகின்றோமோ அதுதான் சேரும். சரி, நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொருட்சொல் இன்று விதை. என்னுடைய விதை என்று 1004 ஆகின்றது. வித்து என்பது தங்கள் இனத்தையும் பெருக்கிக் கொள்ள தங்களுக்கு உருவாக்கும் தாவர இனமாகும். இந்த விதை ஒரு வித்தல் சொல்லப்படுவது. அந்த வித்து ஒரு தாவர இனங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. உதாரணமாக விதைகளை பண்பட்ட நிலத்தில் தூவி அல்லது ஊன்று நட்டு நீர் விட்டு பயிர் விளைய செய்வார்கள். விதை விதைத்தவன் வினையையும் பயிரை அறுவடை செய்வார்கள். விதை விதைத்தவன் விளையும் பயிரை அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைத்த விவசாயி அக்களிப்போடு வீடு திரும்புவான் என்ற பழமொழிகள் எல்லாம் இருக்கின்றது. வெடித்து பரவி முளைக்கும் விதைகளும் ஒன்று. ஒரு விதை மண்ணில் விழுந்து மடிந்து மீண்டும் முளைத்து பெரிய மரமாக வளர்ந்து பல நன்மைகளை தருகின்றது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். வணக்கம். நிலத்தில் விதைக்கும் விதைகள் கூடுதலா நல்ல விதைகளா இருந்தால் நன்றாக செழித்து ஓங்கும். தீய விதை கூட தீய விதைகளா இருந்தால் அது அப்படியே மறைந்து போகும். நாம் மனதில் நல்ல விதையை விதைத்தால் நன்றாக இருக்கும். நாம் தீய விதைகளை விதைத்தோம் என்றால் அது தீங்குதான் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விதவிதத்தால் வணக்கம் மணி. மன்னிக்கோணும் செல்வி மேம். இல்ல சொல்லுங்க அக்கா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. மற்றது பூக்கண்டுகளுக்கு கோடை காலம் வந்தவுடன் விதை எடுத்து திருப்ப முளைக்க போடுவோம். மற்றது நெல்மணிகள் விதைத்து நெற்பயிரை உண்டாக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விதை நெல்ல தின்றவன் வாணி விளங்க மாட்டான் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். ஏண்டா விதை அந்த நெல் இருக்கல்ல, விதைக்கு போடுற நெல் இருக்கல்லோ, விதைக்கிறதுக்காண்டி வைப்பார்களோ? ஆமா, அதுக்கு அந்த கலசத்தால் எடுத்து வைக்கிற அந்த நெல்லை தின்றவன் உன்னாலும் உருப்பட மாட்டான் என்பதற்காகத்தான் அப்படி சொல்றது. அதுக்கு செய்யறது அவனுக்கு இல்லாத கட்டத்துல இல்லாத கட்டத்துல சாப்பிட்டா உருப்பட மாட்டான். சரியா. மற்றது விதைக்கு ஏற்ற விளைச்சல் உண்டு. விதை ஒன்று போட்டால் இன்னும் சுரைக்காய் முளைக்கும். சுரைக்காய் ஒன்று சொல்ற இல்ல, விதை ஒன்று போட்டால் சுரையா முளைக்கணும்னு ஏதோ ஒன்று விதை ஒன்று முளைக்குமா? அப்படி உண்டு. விதை இல்ல கணக்க பழமொழிகள் தான் நிறைய பழமொழிகள் இருக்கொழிய வேற ஒரு வேல் அந்த விதை கேட்டது. அதான் சுரக்காய் போட்டா வெண்டிக்காய் முளைக்குமோன்ற மாதிரி தான் அந்த இது எதை போடுறோமோ அந்த விதை தான் முளைக்கும். வெண்டிக்காய போட்டா வெண்டிக்காய் வரும், சுரக்காய போட்டா சுரக்காய் வரும்ன்றதுக்கு தான் அந்த இது. விதை போடக்கு முதல் வாணி வேலி அடைக்கணும் என்ற ஒரு பழமொழி. மாடு வராம இருக்கிறதுக்கு. இப்ப போட்ட விதைகள் எல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள போய் இப்ப தண்ணிக்குள்ள மீன் பிடிக்கிற நிலையில வந்துட்டுதான். ஒரு 2 நிமிஷம் இல்லவாணி மெசேஜ் ஒன்று வந்திருந்திருக்கு. அதுல அம்பாறையும் இன்னும் ஒரு இடத்திலையும் பயங்கரமான மழை. இன்று காலையில இருந்தே யாழ்ப்பாணம் ஃபுல்லாவே அங்காளி பக்கம் சரியான மழை. ஆனால் இப்ப வந்தது மெசேஜ் அதுல போட்டு இருக்குது. திருக்கோயில்ல ஒருவர் போட்டிருந்தார். அப்படியே அந்த வயல் எல்லாம் காணல. அப்ப அதுக்குள்ளாக்கள் மீன் பிடிக்கிற நிலையில வந்துட்டு வெள்ளம்னு சொல்லி எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எல்லாம் மடகு வச்சுதான் இதெல்லாம் செய்யறது. இதுதான் வருமானமே ஒரு வருஷத்துக்கானது. வித நெல் வாங்கி செய்யறது தண்ணியோட அடிச்சு கொண்டு போகுது. கோழி முழுக்க வளர்க்குறோம். எவ்வளவு கஷ்டம். கடவுளே கடவுளே. நவலோதி தில்லதேசன் சொன்னீர்கள் இங்க விதை விதைக்கிற இல்லையண்டு இங்க கோதுமை சோளம் எல்லாம் விதைக்கணும் தானே நீங்க சொல்லி இருந்தீங்க. இங்கு விதையல் விதைக்கிற இல்லையண்டு நான் அதை எங்களோட வீட்டை நினைச்சுதான் நான் அந்த வசனத்தை சொன்னேன். இல்ல வீட்டு விதைதானே போடுறோம். விதைதானே அது நீங்க நெல் விதைக்கிறேன்னு சொல்லி போட்டு நீங்க சொன்னீங்க இங்கு விதைப்பது இல்லையாண்டு. அதான் இல்ல இங்க வந்து நெல் இல்ல வேற இதுகள் விதைக்கிறது. கோதுமை இருக்கு, சோளம் இருக்குது. வீட்டை நினைத்துதான் அதை சொன்னேன் நான். எங்கட ஊர்ல இப்ப எங்கட தங்கச்சி அக்கா வீடுகளில் எல்லாத்திலையும் வெள்ளம் நிறைந்து வீட்டுக்குள்ள போற அளவுக்கு வந்துட்டுதான். எல்லாரும் மதில்களையும் எல்லாம் கட்டிட்டினோம். வெளியிலையும் போவாது. அப்ப அதுதான் முதலாவது மற்றது சில இடத்துல அயலுக்கு சில இடத்துல கிணத்துக்கே வெள்ளம் அப்படி விளிம்புல போய் ஊத்துன்ற இதுல நிக்குதாம். தொடர்ந்து மழை பெய்தபடியே இருக்குதாம் என்று சொல்லி இப்ப கரெக்ட். அப்படி இதை போல எத்தனையோ இடங்கள்ல பல பல கஷ்டங்கள். மற்றது இந்த ஆறுகள் குளங்கள் உடைச்சு வீதிகள் இதுகளை எல்லாம் தடை செய்து என்ன நடக்குமோ தெரியாது. அப்ப வாணி நீங்கள் இப்ப அங்க உங்களோட பக்கம் எல்லாம் நிறைய அந்த விதைக்க அக்களுக்கு எல்லாம் இப்ப வேளாண்மை செய்யறது கஷ்டமா தானே போயிட்டு. ஆனாலும் விதை முதல்
விதை முதல் அகப்பட்டாலும் வேளாண்மையை விடாது என்று ஒரு பழமொழி வருகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த என்னவா இருந்தாலும் அவர்கள் விதைக்கிறவர்கள் விதைத்துத்தான் தீர வேணும். என்ன அவர்களுடைய அது அவர்களுக்கானது அவர்கள் அந்த வருடத்துக்கான பலனை அனுபவிக்காவிட்டாலும் ஆனால் அவர்கள் பிறகும் அடுத்தது திரும்பி செய்யத்தான் வேணும். அது சரி, அது இப்போ தெரியாதான் இப்படி வரும். இப்போ இப்படி ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் வந்த இந்த வெள்ளமும் இந்த அழிவுகளும் சரியா கொரோனா டைம் அது 2-3 போகும் 3 போகும். சிலர் 3 செய்வார்கள், சிலர் 2 செய்வார்கள். அப்படி ஏற்கனவே எங்களோட தம்பி விதைச்சு எல்லாம் போயிட்டுது. இதுக்கு முதல் வந்தது ஒரு போன மாதமா அதுக்கு முதல் மாதமே அது பயங்கர மழையிலேயே இல்லை அழுகி போயிடும். அது நெல் தானே அப்படியே போயிட்டு தான் அழுது கொண்டே இருந்தார். இப்போ அடுத்தவர்களுக்கு இப்போ இல்லை தான் போனது தான். அவர்கள் இந்த நகையெல்லாம் அடகு வச்சு இதாண்டு கடன்கள் வாங்கி எல்லாம் தானே செய்யறது, எல்லார்கிட்டையும் இருந்து செய்யறது. நெல்லெண்டு மட்டும் இல்லத்தானே எவ்வளவு பேர் உளுந்து அதுகள் எல்லாம் இல்ல எங்கட பக்கம் மாடியில விதைக்கிறதுல கோடையெல்லாம் அது விதைக்கிறது. சிறுபோது நேரம் அது விதைப்பார்கள். சில நடுவுக்கு வர்ற நேரம் தான் அதுகள் விதைக்கும். இப்ப விதைக்க மாட்டேன். மாடி காலத்துல கொஞ்சம் நெல்லோ பயரோ ஆக நெல்லு மட்டும்தான் விதைக்கும். எங்கட பக்கம் வயல் தான், கோதுமை இல்லை. அப்படி பாவம் தான் நிலைமை. எடுக்க இல்லை அவர்களிடம் என்றால் இப்ப மின்சாரம் அப்படி இப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தங்கச்சி யாழ்ப்பாணத்திலிருந்து தங்கச்சி எடுத்து கரைச்சு கொண்டு இருந்தது. கரைக்க வாணி 4 தரம் கட் பண்ணி பயங்கர மழை ஒன்றும் கேட்கல. கடைசியா நான் அப்படியே நிப்பாட்டி போட்டு விட்டு வச்சு கிடக்குது. பார்த்துட்டு முதல் கரைக்கைகளை சொன்னேன் நான் இப்படி சத்தம் வருது இல்லையண்டு அவருக்கு வடக்குளிருக்குள்ள பயங்கர காய்ச்ச. அப்ப நான் சொல்ல நீ வீட்டுக்குள்ள வெளியில சொக்ஸுகளை போட்டு கொண்டு உள்ளுக்கிறா இந்த அடிக்கடி வெளியில போகணும்டா இந்த செய்யற கலட்டுறதும் பூட்டுறதும் வெள்ளம் உள்ளுக்குள்ள கணக்கா வாசல்ல நிக்குதா உள்ளுக்கு நேற்று மத்தியானமே அங்க எல்லாம் மின்சாரங்கள் எல்லாம் தடைப்பட்டு இன்டர்நெட் இல்ல ஃபாதர் அறிவிச்சிருந்தார். அவர் தான் பயனும் இருக்குமாறு இருந்தது. எல்லாம் தடை செய்திருக்கா. மக்கள் சரியா கஷ்டப்படினோமா வெள்ளத்தால எல்லாம் ஓடி இதான் பாக்கினோம். ஒன்றும் செய்ய நிஜமையா இருக்கா. கரண்டும் இல்லை, சாப்பாடு பிரச்சனை, பேசிக்க மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்து போயிட்டு எங்களோட வீட்டுல முருங்கை முறிஞ்ச இப்போ பழைய இயல்பு நிலை இப்போ வருமண்டு அதுக்கேற்ற வெயில் அடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கடவுளைப்பா. அதனால பரவாயில்ல. அந்த பெரிய இப்ப பாருங்க வீட்டுல வளர்க்குற பெரிய மாடுகள் ஆடுகள் கோழிகள் வரைக்கும் முழுக்க அடிச்சு கொண்டு போகலாம் தண்ணி அந்த பெரிய சாமி. என்ன செய்யறது? அது வீட்டுக்குள்ள வைக்கலாம், அது மாட்டை கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கலாம். அது இங்க பாருங்க அவ்வளோ கஷ்டம். சைக்கிளோட சேர்த்து தூக்கி கொண்டு போவாங்க வெள்ளத்துக்குள்ள. பெரிய கஷ்டமா இந்த அந்த நேரம் ஜனம் எல்லாம் ரோட போன மாதிரி அந்த வெள்ளம் போகுது. பழையபடி இப்ப கடைகள் விலைகள் திரும்ப கூடும். யாழ்ப்பாணத்துல ஆக மோசம். வாழைகள் அந்த பப்பா பழங்கள் மரங்கள் எல்லாம் அதெல்லாம் அது சில கஷ்டப்பட்ட குடும்பங்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, ஜேனல்ஸ் அவர்கள் இலங்கை முழுவதுமாக இதே பாதிப்பு தான். அதிக பாதிப்பு. அம்பாறை இப்போ எதுக்கு எடுத்தாலும் அம்பாறை தான் எல்லாத்துக்குள்ளேயும். இங்கே லண்டனில் இருந்து எல்லா பிரச்சனையும் போகிற மாதிரி அங்கே பிரச்சனை நேரம் முறந்தவர்கள் கூடுதலாக அம்பாறை மாவட்டம் சேர்ந்தவர்கள். அங்கே வருவதெல்லாம் அம்பாறை அங்கால பக்கம் மட்டக்களப்பு தான். சுனாமியும் அங்காலாம் பாதிப்பு. இப்படியாக எல்லாமே அங்குதான் அநேகமான பாதிப்புகள் ஏற்படுறது. தெரியல இப்போ அம்பாறை மாவட்டம் இருக்கிறார்கள் போலாம் தெரியுது. நல்ல விஷயங்களாம் இங்கே லண்டன்ல இருந்து எல்லாம் போகிற மாதிரி. அப்படி உலகம் இலங்கை முழுவதும் பிரச்சனை தான். இன்று முழுக்க அந்த காத்து வீசினோடு தானே இருக்கான். தாளமுக்க காற்றால மழையும் யாரோட சாத்திரி சொல்லியிருக்கிறாராம் இலங்கை அந்த தீவண்டி இல்லாம போகுதுன்னு சொல்லி டிசம்பர் 31 சாத்திரி இல்லவானே அவர் ஒரு பழைய காலத்துல நடந்த இதத்தான் அவர் சொல்றார். அது கட்டாயம் ஏதோ இவ்வளவு நீளத்துக்கு அந்த காற்று புயல் அடிச்சா வெள்ளம் சுனாமி மாதிரி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப கொஞ்ச நாளா தான் நான் சொல்லி கொண்டு வரார். அது நேற்று இந்த கண்ணில இருந்து தென்பட்டது. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சொல்ல வழிகிறது பல பேர் அந்த நடந்து கொண்டிருக்கே.
അവരൊരു സാത്ര മീനനുണ്ട് മീനനുണ്ട് ഒരു പേര് நேற்று சொல்லி கொண்டிருந்தவர். நான் சொன்னேன் சரி இப்போ நடந்து கொண்டு இருக்கு கடவுள் என்ன எதுவும் நடக்காமல் இருக்க அவரை கடவுள் காப்பாற்றுவாராக. நன்றி. பத்மினி கமலந்தர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணிமகன். அதுக்கு என் குளர்றீங்க வாங்க. இப்ப எல்லாம் செய்தி இது வந்துட்டேன் இப்ப இதை போடுவோம். சட்டை போடுறதுக்கு நேரம் பாருங்க 9:27 அது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்கிற வாசல் பெருக்கி கோலம் போட்டு வீடு வளவெல்லாம் கூட்டி கறியெல்லாம் சுட வச்சு பாத்திரம் விளக்கி வெள்ளம் தானே வீடும் வீட்டுக்குள்ளே வெள்ளத்தை அப்படியே எடுத்து வெளியில விட்டு எவ்வளவு வேலை. இல்ல வாணிமகன் எழும்பினதே 7:40. சரி நல்ல விஷயம் உடம்புக்கு நல்லது. அப்பா எழும்பி கொப்பு எனக்கு 5 கிளம்புற வழியா கொஞ்சம் புரட்சா இருக்கு. அதுதானே என்ன சொல்லுங்க உடைய கேள்வி பதில் எல்லாம் இருக்கு. இப்ப நேரத்துக்கு எதுவும் சாப்பாடு எல்லாம் வேண்டல்ல வரும் பாருங்க ஒரு தட்டியோட 1.5 பொறி யாரோட சொன்னா என்ன நான் செய்தி ஆகுவேன். சிலர் இருக்குதானே நீ சொல்றத சொல்லு நான் செய்யறதான் செய்வேன். அது ஒரு சின்ன அதுல இதென்றால் இப்ப இந்த நீ அதை போலுக்க ஊட்டி அது கழுவ வேணும் இது கழுவ வேணும். இல்ல இப்ப நீங்க சட்டியோட வச்சு சோறும் சாப்பிடுங்க. இப்ப தெரிய வந்தது என்னன்னா நீங்க வீடியோ போட்டு சாப்பிட முடியுதுனால இப்ப நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி சாப்பிட்டா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நீங்க இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம் இதுல சாப்பிட்றோமாண்டு வீடியோ ஆஃப் பண்ணா சாப்பிட்றோம் இருக்கிற விஷயம் முடிஞ்சு. யாரோ இப்ப கப்புல தண்ணி குடிச்ச மறந்து போறேன். அதுக்கு இடையில நான் தான் குடிச்சேன். கப்பெல்லாம் குடிச்சேன் சட்டியில குடிக்க இல்ல. இந்த இருங்க கப்பெல்லாம் குடிச்சது நானே சட்டியில குடிக்க இல்ல. போத்தில்ல தண்ணியும் குடிக்க கூடாது. போத்தல்ல தண்ணி போத்தலோட தண்ணி வச்சு இப்படி குடிக்க கூடாது வாணி. அது சொன்னா கூட தண்ணி கடிச்சு சுவாச பைக்கில் போடுவாங்க. இப்படி குடிஞ்ச விடுத்து தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்க போனா குடுத்து வைக்க வேணும். அவ்வளவு பேர் நீங்கள் நேரடியா பாப்பீங்க. இல்ல அவ்வளவு நீங்க கஷ்டப்படுவீங்க. அதை பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரேடியா போயிட்டீங்கன்னா ஓகே. இதுலயே சங்கே முழங்கு விதிமுறைகள் இருக்குது. என்ன குளுசைகள் எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போடக்கூடாது. ஒவ்வொரு குளுசையா தான் போடணும். தண்ணியிலதான் குடிக்க வேணும். குளுசையா நான் ஒரேடியா மூன்று குளுசை ஒரேடியா தான் கலக்கணும். குளுசா போடக்கூடாது. சுடுதண்ணியோட குளுசா போட தண்ணியில போடுறதுல பச்சை தண்ணியில அப்படி இலங்கையில ஒரு பையன் தான் எங்கட வீட்டுக்கிட்ட பக்கத்துல இருந்தவர் தான். அவன் ஹெட்டல்ல இருக்க தண்ணி அப்படி தண்ணி அப்படி ஆவண்டுதான் வருது. ஒரு நாளும் கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறேன் இல்ல அப்படி குடிச்சு பிறக்கு அடிச்சு அது இன்ஃபெக்ஷன் ஆக்கி அவரை உடனே அங்க கொண்டு போயிடலாம் பார்த்தேன். சரி வெளியே வந்து மலேசியாவுக்கு கொண்டு வந்துதான் அதுவும் சாவ போறோண்டெல்லாம் சொல்லிட்டேன். எங்கட ஜெசிக்காரனால நான் சொன்னா ஐயோ இந்த எனக்கு இயலாதுலே சொல்லி போட்டாங்களாம். அவ்வளவுத்துக்கு 1 கிலோ வச்சிருந்து கடுமையாக்கிட்டு ஏதோ ஒரு நல்ல ஒரு காலம் ஒரு உயிர் தப்பி இப்ப இருக்கிறார் கல்யாணம் அப்படி தண்ணி அப்படி ஆண்டு குடிச்சு அந்த பிறக்கடிச்ச பிரச்சனை தான் அந்த பிரச்சனை அவருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆக்கினது. அந்த இவற்ற மாமாவும் எங்கட அங்க கொண்டாவில அப்படித்தான் சாப்பாடு தீத்தியக்குள்ள பிறக்கடிச்சு செத்து. இல்லை எனக்கு இந்த தண்ணி இந்த போத்தல் தண்ணி ஒன்று பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தது இந்த அண்ணாந்து குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. வாய் வச்சு தான் குடிக்கணும். மற்றது என்னதான் இருந்தாலும் அந்த கப்பில் ஊற்று கடை குடிக்கிற மாதிரி எதையும் குடிக்கல. பழகிட்டு அண்ணாந்து குடிக்க நான் எனக்கு இல்லை. நான் ஜூஸ் இருந்தாலும் வாய் வச்சு தான் குடிக்கணும். எனக்கு கோலா குடிச்சால் அப்படி தொண்டைக வந்து ஏதோ ஒன்று நிற்குமா போல இருக்கும். கொஞ்ச நேரம் பேருந்து இருக்க இரும்பி அப்படி ஏதாவது வர மாதிரி வந்தாதான் சரி வரும். எல்லாரையும் நான் இருந்துட்டு தான் குடிக்கிறேன். நான் அங்கே போனா அப்படி என்ன தான் குடிக்கிறது. அதான் அந்த கோலா குடிச்சா அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு போய் தொண்டைக்கு தான் நிற்குமா அப்படி அப்படி அடைச்சு அது கோலா குடிக்கிறது சமைக்கிறதுக்கு. இப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு குடிச்சோன்னா படாரண்டோ வர வேறும் தொண்டைக்கு நிற்கிறோம். இரும்பினாக்கும் அந்த வெளியில இருக்க பெரிய சத்தமா இருக்கா நோவும் தான் அது அப்படி வந்தா அப்புறம் சிலருக்கு ஒத்து வரல. ஆனால் பலர் இப்போ இந்த இதுகளில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போட்டு இந்த ரெஸ்டாரண்ட் அதுகளில் அந்த சிக்கன் கேஎஃப்சி அதுகள்லாம்
அது குடிக்கிறேன்னு தான் சமைக்கிறதுக்கு என்ன தானே அப்போ அதை இதாண்டா கொஞ்சம் சமைக்கும் அதுக்காக தான் அதண்டு இல்லை கொக்குத்தான் குடிக்கணும் இல்லை அந்த கேஸ் உள்ள இதுகள் வந்து சமைக்கிறது எங்கேயும் கொண்டாட்டங்களுக்கு போனா அப்படி அந்த கோலா குடிக்கணும் போல இருக்குமா அதான் குடிக்கணும் கூடுதலா மற்றபடி நானும் கூடுதலா உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுறதுன்னா உடனே ஸ்ப்ரைட்டோ கோலாவோ எதுவும் எடுத்து வச்சு கொடுத்தான்னு கூட சாப்பிடுவேன். உருளைக்கிழங்கு எங்களை விட்ட பொதுவாக கேஸ் தண்ணி நடுகளும் இருக்குது. கேஸ் எல்லாரும் அங்கே இருக்கிறதா இருக்கும் இங்கே நாங்கள் தண்ணியே போத்தல் தண்ணியே மலைங்கால இல்லை குறைவு வாங்குற இல்லை. வீட்டுக்காரர் கேஸ் தண்ணி நான் அன்றைக்கு சொன்னோம் அந்த இங்க பைப் தண்ணி பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கு பிறகு பைப் ஓகே பைப் தண்ணி இல்லாம தான் நான் இன்னும் குடிக்கிறேன். இல்லை சுட வச்சு குடிக்கலாம் தான் சுட வச்சு ஊற்றி வச்சு ஒரு மாதிரி வருஷ கணக்காயிட்டது வருஷம் 4-5 வருஷத்துக்கு மேல இருக்கு குடிக்கிறதே இல்ல. செல்வியாக்கா சுடுதண்ணி குடிக்கிற இல்லையா? நான் சுடுதண்ணி தான் குடிக்கிறேன். இப்போ நான் நிறைய பச்சை தண்ணி குடிப்பேன் சுடுதண்ணி பேசா குடிக்கிறேன். உங்களுக்கு போத்தல் தண்ணி மெல்லிய சுடுதண்ணி தான் எனக்கு வேணும். தம்பிக்கு குடுக்குறேன் நான் சுடுதண்ணிக்குள்ள கொஞ்சம் தேனை விட்டு போட்டு குடுப்பேன் நானும் குடிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் இப்ப விண்டர் வந்தா போத்தல் தண்ணி சாப்பிட முடிக்கட்டும் பொறுங்கோ ராஜினக்கா சொல்லுங்க 4வது தரம் நிக்கிறாரோ இல்ல எங்களை இவர் வீட்டுக்காரர் கேஸ் தண்ணி நான் நார்மல் தண்ணி ஆனா அவர் விண்டர் வந்தா இந்த போத்தல் தண்ணி பாவிக்க மாட்டார் சுடு தண்ணி தான் இல்ல நாள் முழுக்க சுடு தண்ணி. இப்ப நானும் இப்ப இந்த எங்கட விட்டு நிலத்துல வச்சா அந்த போத்தல் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி இருக்கும். அப்ப நானும் சில நேரம் இரவில எல்லாம் மருந்துகள் பாவிக்கணும்னா சுடு தண்ணி வந்துதான் பாவிக்க விண்டருக்கு மட்டும் போத்தல் தண்ணி பக்கத்துல இருக்கும். எங்கட வீட்டுல சாப்பிடக்கலேன் சாதமான சூட்டோட தான் குடிப்பேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை அவ்வளோ இல்லை சூடான இப்போ நல்ல இதாண்டு இல்லை தானே கொஞ்சம் ஒரு ஓமா வரக்குலாம் குடிக்கலாம் சுடு தண்ணி என்னட்டு குடிக்கிறது பழகி போயிட்டுது வாணி அது நடுகளும் இந்த சமரண்டான கூடுதலா விண்டருக்குள்ள அந்த லைட்டான சூட்டுல குடிக்கிறது. செல்வி இறைச்சி கறி அதை சாப்பிடாதபடியா பரவாயில்ல இறைச்சி கறி சாப்பிட்டா விண்டரை சுடுதண்ணி குடிக்கணும் இல்லாடி போ எல்லாம் போய் கொழுப்பு அடைஞ்சு ஓமா இருக்கு தானே கொஞ்ச நேரம் ஊற்றி வச்சுங்கண்டா. எனக்கு புது பட்டி வாங்கி எனக்கு வேலை செய்தில்லை மாறி போட்டுக்கிறீங்களோட பாருங்க பிளஸ் மைனஸுக்கு இல்லாம பார்த்து போட்டுட்டேன் மாத்தி என்ன நடக்குது என்ன நேற்று இது கண்ணு வாங்கிட்டு வந்தேன் நான் போய் போடுறது வளமே அந்த பட்டிய போட்டு தாரது நான் தான் இப்ப பட்டி ஒரு பக்கம் போட்டு உங்களுக்கு சரி வரலன்னா மற்ற பக்கம் போட்டு பாக்குறேன்னே இது ஒரு ஆள் தேவையா பட்டி போடுறதுக்கு 2 பக்கம் இல்லை 2 ஒண்டா போட்டு பாருங்க அதுவும் சரி வரும் சில எல்லா பக்கத்தையும் 2 தரம் போட்டு பார்க்க அதான் ஒரே பக்கம் அல்லது மற்ற பக்கம் அப்படித்தான் செய்யறது ஒன்றொரு பக்கம் ஆனா சரியான விலையை கூட்டிட்டாங்களே என்ன முதல் ஒரு 20 அப்படி வச்சு 1 பவுண்டுக்கு வித்தது சீப்பானது குவாலிட்டியானது விலை கூட தான். இப்ப 18 வச்சு 2 பவுண்ட் 18 வச்சு 2 பவுண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. இங்க 4 ரூபாய் இல்ல குவாலிட்டியானது சொல்லல சீப்பானது குவாலிட்டியானது நார்மலானது முதல்ல ஒரு 20 வச்சு 1 பவுண்ட் வித்த காலம் இருந்தது சரியா அப்புறம் 12 வச்சு வித்தது இப்ப 18க்கு 2 பவுண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. ஆனா கரநாளுக்கு அது பாதிக்காது நீங்கள் இப்ப உங்களுக்கு வணி நெருகலும் தேவைதானே நீங்க சார்ஜ் பற்றி போட்டு விடுறா சுவாமி சார்ஜில் போட்டு அதை விட்டு சரி வராது 2 நாளை தான் எல்லாம் சரி வரும் 2 நாளைக்கு அப்புறம் அதில் அக்கறை கொள்ள மாட்டோம் இருந்தது ஒன்று இது பிரச்சனையில் வாங்கிட்டு தான்றது தானே நான் கரநாளத்துக்கு இருக்குன்னு தானே இது இட்ஸ் நாட் ஓகே சரி பார்ப்போம் அதே தான் சைன் காட்டுது சரி இப்போ சற்று நேரத்தில் எடுப்போம் சந்தி சிந்தி இருந்தால் சொல்லுங்க நாங்கள் தினக்கவி என்ன அதான் நான் வியாழன் நினைப்பேன் தினக்கவி மற்றது அந்த இது இலக்கியம் போட்டுட்டு செய்து விடுவோம் ஓகே இலக்கியத்தையும் போட்டுட்டு மற்ற அது அடங்குவோமா வாங்க தினக்க வியாழன் ஓடி வாங்க நான் இன்றைக்கி அது வியாழன் நினைப்பில் இருக்கிறேன் நான் ஐ டோன்ட் நோ வை பொறிச்சொல் 803 அனைத்து
பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2063. ஒளிர்கின்றன தீபங்கள். தீப ஒளிர்வினிலே தெரிகிறதே தீன் தமிழின் வதனங்களவை. தீப ஒளிர்வினிலே தெரிகிறதே தீன் தமிழின் வதனங்களவை. மெல்ல துயில் எழுப்பிடவே வந்திடுங்கள் உறவுகளே, மெல்ல துயில் எழுப்பிடவே வந்திடுங்கள் உறவுகளே. காந்தளின் உடல் நிறைத்து கனிந்த நெல்ல சொல்லெடுத்து கண்மணிகள் போன திசையில் கைகூப்பி வணங்கிடுவோம். காந்தளின் உடல் நிறைத்து கனிந்த நெல்ல சொல்லெடுத்து கண்மணிகள் போன திசையில் கைகூப்பி வணங்கிடுவோம். உயிர் துளிகளை தேசத்துக்கே உளமாற தந்தவரே துயில்கிறார். உயிர் துளிகளை தேசத்துக்கே உளமாற தந்தவரே துயில்கிறார். இளவயது இன்பங்களையும் இனிய நல்ல உறவுகளையும் துறந்தே, இளவயது இன்பங்களையும் இனிய நல்ல உறவுகளையும் துறந்தே. ஈடு செய்ய இயலா அர்ப்பணிப்பால் இன்னும் நெஞ்சங்களிலே, ஈடு செய்ய இயலா அர்ப்பணிப்பால் இன்னும் நெஞ்சங்களிலே தீபத்தின் சுடர் ஒளிர்வுகளாயினர், தீபத்தின் சுடர் ஒளிர்வுகளாயினர். இவர் தியாகம் போற்ற எம்மினமே வாரீர், இவர் தியாகம் போற்ற எம்மினமே வாரீர். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாவணக்கம் கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு எனக்கு பாமுரோன் ஜெயமந்தி தியானலீசன். தினமொரு பாமுக கவி பங்கிழமைக்குரியது 1955 ஆக்கமாகும். ஒதுக்கப்பட்ட போராளியின் ஆதங்கம். எம்மினத்திற்காக, மண் காப்பதற்காக, மொழி காப்பதற்காக சுதந்திர காற்று வீச துவக்கிகள் ஏந்தி போராட, களமுறங்கி போராட கால்வதித்தேன். எல்லாமே கனவாகி போனது. நெஞ்சிலே குண்டு கை குறைபாடு. விடுதலைக்கு பின் சுகம் பெற்றேன். ஒருவன் என்னை பார்த்து இளனமாக சிரிக்கிறான், இன்னொருவன் தலையிலிருந்து கால்வரை பார்த்துவிட்டு சந்தேக பார்வை பார்க்கின்றான். சமூகமே என்னை வெறுத்தனர். ஓரளவு பழகியவனின் காலில் உள்ள இது கேவலமான வாழ்க்கை காதில் உள்ள ஓரளவு பழகியவனின் காதில் உள்ள இது கேவலமான வாழ்க்கை என ஊரங்கட்டுகின்றான். தற்போது சிறுகுடு செயல் வாழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2062 சிவதேஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. காலை வணக்கம் மணி. வணக்கம். உறவுகளுக்கும் திருநடா மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி இலக்கம் 360. காவல் தெய்வங்கள். காவல் தெய்வங்கள். இன பேதமொழிய சமதர்மம் ஓங்க, தாய் மண்ணின் மானம் போற்ற குலமாதர் கண்ணியம் காக்க. இன பேதமொழிய சமதர்மம் ஓங்க, தாய் மண்ணின் மானம் போற்றி குலமாதர் கண்ணியம் காக்க. அன்பாகினார் அன்பில் நிலையாகினார், அன்பாகினார் அன்பில் நிலையாகினார். இருள் சூழ்ந்த மண்ணின் ஒளியேற்ற நெருப்பாகினார், இருள் சூழ்ந்த மண்ணில் ஒளியேற்ற நெருப்பாகினார். விடியல் தேசம் மலர தீராத தாகம் கொண்டார், விடியல் தேசம் மலர தீராத தாகம் கொண்டார். வித்தாகினார் மீண்டும் மரமாகிற, வித்தாகினார் மீண்டும் மரமாகிற. மண்ணின் மைந்தறிவர் காவல் தெய்வங்கள், மண்ணின் மைந்தறிவர் காவல் தெய்வங்கள். கார்த்திகை மலரெடுத்து அவர் நினைவை நெஞ்சில் சுமந்து, கார்த்திகை மலரெடுத்து அவர் நினைவை நெஞ்சில் சுமந்து. தீபங்கள் ஏற்றிடுவோம் சாற்றிடுவோம் தலை சாய்த்து வணக்கங்கள், தீபங்கள் ஏற்றிடுவோம் சாற்றிடுவோம் தலை சாய்த்து வணக்கங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தட்டு கொடுத்து தரலாம் உறவுகளே. இந்த கவிகள் வந்திருந்தது. வணக்கமானி. சிவதர்ஷினி ராகவன் ஒளிகளின் தியாகங்கள்னு சொன்னார். போராடி ஒழித்த போராளிகள நினைவாக அந்த ஒளியை தீற்றணும் என்று சொல்லி அதுக்கு அதை தீபத்துக்கு ஒப்பிட்டு அவர் எழுதியிருந்தார். காந்தல் மலரை பற்றி எழுதியிருந்தார். காந்தல் மலர் தான் உடலை நிறைக்கும் மலர். அஞ்சலி செய்கிறதா இனி அந்த கிடத்துக்கொண்டு இன்றைய கல்லறைகளுக்கு அஞ்சலி செய்து தீபங்களை கொளுத்தி வழங்குவோம் என்று கருக்கொண்டு அந்த கவிதை எழுதியிருந்தார். தியானடேசன்னா உண்மையாக அந்த போராளிகளை இப்போ எல்லாரும் அந்த வகையில் புறப்பாடுகள் கையில் கால் இல்லாத கண்ணில் இழந்தவர்களை பார்த்து ஈழனமாக மக்கள் இப்போ பார்க்குறார்களா, உதவிக்கிறார்கள்.
ஒரு போராளி என்று ஒருவருக்கு பேட்டியில் சொல்லியிருந்தார். எங்களை பார்த்து அதை நான் பார்த்ததை பார்த்து தான் அந்த கவிதையை நான் என்னன்னு சொல்லியிருந்தார். அது கால் இல்லை வாணி. அப்ப நக்கல் ஆக்கள் படி பண்றேன்ட்டு நானும் பார்த்துருந்தேன். மக்களாக பேட்டியில் தங்களை ஒதுக்கி வைக்கணும். அப்போ நாங்கள் மண்ணுக்காக எங்களை மக்களுக்காக எங்களோட தாயத்துக்காக நாங்கள் போராடி இருந்து இப்படி நாங்கள் எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கீங்களே, கால் உள்ளவர்கள் நடமாடி பிரிகளை எங்களை இப்படி பார்த்து இளனமாக கதைக்கணும், இளனமாக பார்க்கணும், எங்களை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி அந்த போராளி ஒன்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். ஓரளவு நான் அப்போ அதை தான் நினைச்சிட்டு நான் எழுதினேன். உண்மையாக கவலையாக இருந்தது வாணி. என்ன அது ஒரு சின்ன குடிசையில் தனியே இருக்குது. தனிப்பட்ட ஆள் தான் அவர், குடும்பமும் இல்லை, தனிப்பட்ட ஒரு ஆள். உதவி செய்யணும். அதை நான் பார்த்தேன். அதை தான் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட போராளிகள் என்று சொல்லி நான் அந்த கவிதையை தந்திருந்தேன். மற்றது போராளிகளின் மற்ற இவ எழுதியிருந்த காதல் தெய்வங்கள்னு சொல்லி இந்த விடுதலை புலிகள் தங்களை தியாகம் செய்த இதில் காதல் ஆயிரம் கருத்தின்படி எல்லாம் விடுதலை புலிகளை பற்றித்தான் போராளிகளை பற்றித்தான் நம்பிருந்தேன். மூவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி. மூவருமே இன்றைய நாளுக்கான இதை சிறப்பாகவே கவிதை வளர்த்திருக்கிறீர்கள். மூவருக்கும் நன்றிகள். வணக்கம் மணிமோகன். நான் பத்மினி கமலாந்தன். கவிதை தந்த மூவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்வோம். ஓகே, நன்றி, வணக்கம். இலக்கிய நேரத்தையும் போட்டுட்டு அதையும் போட்டுட்டா நாங்கள் அப்புறம் செய்யணும். தொடர்கின்றது இலக்கிய நேரம். இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து EM தங்கராஜா. சமகால இலக்கிய நேரத்திற்காக மாவீரன் அவன், சோழர் வழி வந்தவன், அறத்தின் வழி நிற்பவன், அடக்கு முறைக்கு எதிராக இடிமலை என வடித்தான், ஆயுதத்தால் தான் இனி தாயகம் அமையும் என தொடுத்தான் போரை, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமானான். இவன் நேர்மை, இவன் துணிச்ச, இவன் கொள்கை தன்மை கண்டு தமிழினம் இவன் மேல் காதல் கொண்டது. இளைஞர்கள் திரளாக இவன் பின்னே அணிதிரண்டனர். ஈழம் படைக்க புறப்பட்டனர் மறவர்கள். தலைவன் சொல்லி தாரக மந்திரமாக எதிரியுடன் களமாடி வெற்றிகளை குவித்தனர். சரித்திர ஏட்டில் இவர்கள் வெற்றியின் பக்கங்கள் அதிகரித்தன. அவன் எல்லாள போராளிகளின் தாயுமானவன், விடுதலையின் இலக்கானவன், வீரத்தின் இலக்கணமானவன், தமிழ் தேசத்தின் நம்பிக்கை, எழுச்சியின் அடையாளம், புரட்சியின் நாயகன், சீறிப்பாயும் வேங்கியவன், ஓடி ஒளிந்து கிடந்த தமிழினத்திற்கு இவன் மீட்பனானவன், எல்லை சாமியாக இருந்து பகைவனை ஓட விரட்டியவன், சோழனின் கொடியவனது கரிகாலன் இவன், போர்க்களத்தில் பூகம்பமாவான், முப்படையை கட்டியாண்ட எம்மினத்தின் மாவீரன், புறநானூறும் இவன் வீரத்தை புகழும் இவன் பிறவாகம், அடிமை விலங்கை உடைத்த அசுரன், விடுதலை வீரன் இவன், இனத்துக்காக விடியலை தேடினான். தமிழினம் ஒன்று இருப்பது என்பது உலகத்திற்கு தெரிந்தது இந்த மண்ணின் மைந்தனாலேதான். இந்த பிரபஞ்சமே இவனை பார்த்து வியந்து நின்றது. இவன் மண்ணின் ஆதவன். புரட்சி என்ற சொல்லு இவனாலே அர்த்தம் பெற்றது. கட்டுப்பாடு இவன் செயலில் ஒட்டிய ஒன்று. இனத்தின் முகவரி, தவமில்லாமல் கிடைத்த வரம், பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், அழியாத வரலாறு. இவன் பெயரை உச்சரிக்கும் போது வீரம் ஊற்றெடுத்து இவன் வீரத்தின் பிறப்பிடம். பல சாதனைகள் படைத்தான், பல அற்புதங்கள் நிகழ்த்தினான். அகிலமே வியந்த நேர்மை போராளி. இறப்பு என்பது வீரனுக்கு இல்லை, மரணத்தையும் வென்றவன் மாவீரன். ஈழ மக்களின் நெஞ்சில் என்றும் குடியிருக்கும் அற்புதன் இவன். இருப்பிலும் மரணத்திலும் வாழ்பவன்
போராளி, காவிய தலைவன், தேசத்தின் நேசன், மண்ணின் விசுவாசி, அறத்தின் மைந்தனுக்கு தமிழினத்தின் ஒட்டுமொத்த குரலாக நிறைவான அகவை தின வாழ்த்துக்கள். பெருமை ஈழம் பெற்ற இறுதி தமிழருள்ளவரை உச்சரிக்கப்படும் உணர்வுக்குள் பூட்டி பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம், காலை உற்சாக வணக்கங்களை வாணி மூணு பாவம் தியானுடைய புதன்கிழமைக்கான சமகாலிலைக்கும் 661வது ஆக்கமாம். மாவீரர் நினைவு நாள். தமிழ் மொழி காக்க, இனங்காக்க, மண் காக்க என தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்க தன்னுயிரை அழித்து ஈழ மண்ணிலே விதையாகி போன விடுதலை புலிகளை போற்றும் நினைவு நாள் நவம்பர் 27ஆம் தேதி. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை தங்களது உயிர் தியாகத்தால் ஈழ விடுதலை வரலாற்றினை தங்கள் உதிரங்களாலும் உயிராலும் கல்லறைகளில் பதித்துவிட்டு சென்றவர்கள் விடுதலை போராளிகள். தாய்மண்ணின் விடுதலைக்காக லட்சியத்திற்காக போராடி தங்கள் இன்னுயிரை ஈந்த உன்னதமானவர்கள். தமிழீழம் என்பது தமிழருக்கான தாயம் மட்டுமல்ல, உலகின் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் என அடையாளம் மாற்றியவர்கள். தமிழ் தேசிய தலைவராக மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான இளையோர் ஆண் பெண்கள் யாவரும் திரண்டு துணிவுடன் எதிர்த்து நின்றவர்களை எதிர்த்து களமாடி தமது மண்ணிலே உயிரை உதைத்து சென்றவர்கள் போராளிகள். ஈழ மக்களை காத்த மனித உருவிலான தெய்வங்களாக மாவீரர்களாக மடிந்தார்கள். அவர்களின் நினைவாக புதைக்கப்பட்ட கல்லறைகளில் உறவுகள் கார்த்தி 27 தாயத்தில் காந்தல் பூவுடன் மஞ்சள் சிவப்பு கொடிகட்டி தீபமேற்றி கல்லறைகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆனால் பல வருடங்களாக மக்கள் நிம்மதியாக போய் தங்களை போய் இழந்தவர்களை தரிசிக்க முன்னே ஆட்சி அனுமதி அளிக்கவில்லை. இருந்தாலும் ஒரே பிரச்சனைகளாகத்தான் இருந்தது. ஆனால் இம்முறை நல்ல ஆட்சி வந்தமையால் மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது. நாமும் 3 வருடங்களாக விடுதலை போராளிகளின் நினைவாக தீபமேற்றி அஞ்சலி செலுத்துகின்றோம். இன்று சனிக்கிழமை 23வது சனிக்கிழமை நாங்களும் தீபமேற்றி அஞ்சலி செய்து அவருக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினோம். அவருடைய மக்களும் என ஆறுதலாக ஒளியேற்றி தரிசிப்பார்கள். அன்று கல்லறைகளை சென்று இந்த முறை அவர்களுக்கு விடுதலை சுதந்திரம் கிடைத்ததிட்டு நாங்களும் இந்த அரசாங்கத்தை மறக்காமல் போற்றுவோம், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கங்களை. 23ஆம் தேதி எங்க இதுங்க அதெல்லாம் முக்கியம். நாங்கள் என்ன பாமுகத்தில் என்ன எழுதியது, பாமுகத்தை எழுதிகளுக்கு கொப்பியில் எழுதினா அதில் சொல்ல மாதிரி. சரி, நன்றி நன்றி. இருந்தாலும் தேதி போட்டு எழுதியிருக்கிறேன். தேதி அது யாரும் போடல. அந்த 23 நாங்களும் கொண்டாட ஒரு வீட்டுக்குள்ள 1928 ராணி சம்பந்தர் ஜெர்மனியிலிருந்து வேதனைக்கு மேல் வேதனை, சோதனை மேல் சோதனை, சோதனைக்கு மேல் சோதனை, குருவி போல கொஞ்சம் கொஞ்சமாய் சேகரித்து ஒரு குடிசை அமைத்து அல்லது யாரோ ஒருவரிடம் மன்றாடி அவர்களின் உதவியால் ஒரு சிறிய வீடு ஒன்றை கட்டி மெல்ல மெல்ல வளர்ந்து வரும் வேளை இயற்கைக்கு பொறுக்கவில்லை போலும். ஏற்கனவே சுனாமி வந்தும் பேரழிவு சந்தித்து பல குடும்பங்கள் தம் உறவு சொத்து என பலவற்றையும் இழந்து வேதனைப்பட்ட நிலையில் இனப்பிரச்சனை காரணமாகவும் பல உயிர்களை காவு கொண்டதும் அங்கும் உறவுகள் உரிமைகள் இழந்த போதும் வேதனைக்கு மேல் வேதனையே, சொல்ல முடியாத துயரமே. பின்பு கொரோனா வந்து துன்பத்திற்கு மேல் துன்பம் வாட்டி வதைத்ததே. மெல்ல மெல்ல உயரும் போது ஏதோ ஒரு குழப்பமாய் வந்து மக்களை கண்ணீரில் ஆழ்த்துவதும் நாம் என்ன பாவம் செய்தோம் என அலறுவதும் ஆண்டவன் காதில் விழவில்லை என அலறுவதும் கதறுவதும் பரிதாபமே. இது மட்டுமல்ல, தென்னை வாழை மரங்கள் புயல் காற்றில் சரிந்து விழுந்து சேதமாக்குவதும் பயிர்களில் வெள்ளம் புகுந்து பயிர்களை அழித்து விடுவதும் வீட்டுக்கூரை பறந்து போனதும் வீட்டில் வெள்ளம் வந்து நிறைந்து
மக்கள் எங்கே போவதென்று தெரியாது, பாடசாலை கோயில் என்று அங்கே தங்கியிருப்பதும் புரைப்பினால் அவதிப்படுவதும், பெரிய வளர்ந்தவர்களும் வயோதிபர்களும் குழந்தைகளும் அவதிப்படுவதும், யாழ் மட்டக்களப்பு தென்னிலங்கை பகுதியிலும் பலத்த மழை தொடர்ந்து பெய்வதால் ஒரே சோகமயமாக இருப்பதாக அங்கிருந்து மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த, ஜெர்மனியில் இருந்து. நன்றி வணக்கம். வாங்க வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். பாம்பு உறவுகளுக்கும் திங்களாம உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். கவிதை மன்னிக்கவும், இலக்கிய நேரம். திடீரெல்லாம் கொஞ்சம் போல குறிச்சு வச்ச மாதிரி அதுக்காக ஆமா. நினைவிலே தெரிகிறது. தம்மை வைத்து தாயகம் காக்க நின்ற வீரர்கள் நினைவிலே தெரிகிறது. ஊனமுற்ற உறவுகள் உங்கள் பொறுமலுடன் நிலையான பாசமும் பந்தமும் கட்டி காத்த நெறிகள் நீராவி ஆகிவிட ஏங்கி ஏங்கி பொங்கிய உள்ளங்கள் இவைகள் என் மனதை விட்டகலாத அவலங்கள். அந்த நினைவர்களோடு அழிவின் விளிம்பினிலே மனித உறவுகள் சிதைப்பட்டு அடக்குமுறைகளும் இன ஒடுக்கல்களும் வளர்க்கப்பட்டு மனித உயிர்களுக்கான மாண்புகள் மறுக்கப்பட்டு கொடிய வன்முறைகளின் வடிகாலாக சிதைந்து போன எம் தாய் மண்ணில் விலை மதிக்க முடியாத பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்பட்ட அவல நிலை. குமுறி குமுறி அழும் நெஞ்சங்கள் பல. வேறருந்த மலர்களிலே விளைந்திருந்த மலர்கள் போல் அரும்பும் முட்டும் பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாக எம்மினம் உதிர்ந்து விட்ட நிலை. கண்ணீரும் செந்நீரும் கலந்தோடிய தாய்மண்ணில் முகவரிகளை துளைத்துவிட்டு உறவுகளை பிரிந்து அகதிகளாய் அநாதைகளாய் செல்லுமிடம் தெரியாது தவித்து நின்ற மக்களின் அழுகுறல்களுக்கும் முதியவர்களின் உண்ண உணவின்றி, மானம் காக்க ஆடையின்றி, இருக்க இடமின்றி, நோய் தீர்க்க மருந்தின்றி, அன்பெற்ற இதயங்களால் கலங்கி நின்ற மக்கள் இறப்புகளையும் சுமந்து கொண்டு கதறி அழுத கண்ணீர் துளிகள் ஆறாக ஓட, விழிப்பதற்கே உறக்கம் என்றும் வெல்வதற்கே தோல்வி என்றும் எழுவதற்கே வீழ்ச்சி என்றும் இறுதி வரை போராடிய மண்ணின் மைந்தர்கள் நம்பிக்கை இழந்து இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மீண்டும் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் இறந்தவர்கள் அனைவரையும் இன்று நாங்கள் நினைக்கின்றோம். நாம் எந்த மதத்தை சார்ந்த, எந்த மொழியை சேர்ந்த, எந்த இனத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் மனித வாழ்வு என்பது ஒன்றுதான், மனிதம் என்பதும் ஒன்றுதான். இந்த மனிதம் தலைக்க, மனித மாண்புகள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட, ஓர் ஒப்பற்ற மனித வாழ்க்கை மிளிர துலங்க மனித நேயம் என்பதில் மலர வேண்டும். மனித வாழ்க்கை என்ற கதம்ப மாலையில் உறவு பூக்கள் இழைய வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பேப்பரை நீங்கள் கீழே ஸ்டாண்டில வச்சு போட்டு பத்திரிக்கல படிச்சிருக்கலாமே, முகத்துக்கு மேல வரையும் கொண்டு வந்துட்டீர்கள். பேப்பர் முகத்துக்கு மேல வந்துட்டுதான். ஆமா ஆமா. இப்படி நீங்கள் அடுத்த தரத்துல கைப்படிச்சு போட்டு ஒன்றுல பேஜ் பண்ணி வச்சு போட்டு நான் எழுதித்தான் வச்சிருக்கிறது. சொல்றேன் எழுத இல்ல, ஆகவே குறிப்புகள்ல இருந்து தான் இப்ப தந்தேன். நாளை நினைவுகளை நினைத்தபடியே நினைவில் தெரிகிறது இருந்தேன். மன்னிப்பு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இல்ல இல்ல இல்ல, அதுல ஒன்றும் இல்ல. உங்களுக்கு தானே என்னடா வாசி கேட்கல, உங்களோட முகத்துக்கு கண்ணாடி வரையும் வந்துட்டு சரி, பரவாயில்ல, அவசரப்படையால் பரவாயில்ல, அதுல ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். இலக்கியம் பக்கம் கேட்டவர்கள் பார்த்தவர்கள் ஒரு முறை தட்டு கொடுத்தாங்க. விஜயம் தங்கராஜா அவர்கள் தலைவர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டியும் அக்கா அவர்களுடைய மாவீரரையும் விசக்கா மாவீரரையும் ராணி சமுந்தர் அவர்கள் இப்பொழுது மழை அதனால் ஸ்வசனம் பெறும் அல்லல்களையும் எடுத்து 4 பேருமே அருமையாக எழுதியிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. நன்றி. எல்லாரும் சிறப்பாக இருந்தது. நானும் எல்லோரையும் வாழ்த்திக் கொள்கிறேன். சிறப்பாக எழுதியிருந்தார்கள். சிறப்பாக
வணக்கம் 4 பேருக்கும் வாழ்த்துக்கள். என்னென்ன தந்தார்கள்? ஞானசனோட எதை பற்றி தந்தவர்? மாவீரர் அவர்களை பற்றி தந்தார். ஒரு ஆள் மட்டும்தான் வெள்ளத்தை பற்றி கழிச்சிருந்தார் ராணி சம்பந்தர். பரவாயில்ல, உள்ளே போய்தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். இல்லை வேற காணொலி பார்த்துட்டு ஞானசனல் தந்தது இப்படி பலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒருவர் சொன்னார், இவரும் அதில் தான் காலை கையை இழந்து இருக்கிறார், இவரும் அதே தான். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா இப்படி இருக்கிறார்கள், ஒரு பக்கம் பார்த்தா லக்ஸரி லைஃப் வாழ்கின்றார்கள். அது அப்படி இல்ல, அதுதான் அவர்களை கண்டுகொள்வதில்லை. அப்ப எரியண்டா சொல்ல ஐயோ வேண்டாம். இந்த நிலைக்கு அவர்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப ஏன் அவர்களை பார்ப்பதில்லை, கண்டுகொள்வதில்லை? மக்கள் பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். ஏன் மண்ணை விற்க வந்தவ கடைசியா பிச்சைக்காரரா போச்சு. அன்றைக்கு வேறு ஒருவருக்கும் காடு இல்ல வாணி. அவர் அந்த பேட்டி கண்டு கொண்டு போனோம். அவர் வாயில வந்தபடி பேசுவேன். ஆனா அதே இதுல இருந்தவர்கள் அங்க இன்னொரு சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு படுக்க இடம் இல்ல மணி, ஒரு சிமெண்ட்டுக்கு பக்கத்துல தான். இல்ல அவரை சொல்லல, அதே யுத்தத்துல இழந்தவர்கள் நல்லதான் மற்ற பக்கம் பாடுகிறார்கள். நல்லா ஹோட்டல் வச்சுக்கிறாங்க, வீடு வச்சுக்கிறா, வாகனம் வச்சுக்கிறாங்க, அடிமை வச்சுக்கிறா. அது மாத்திரமில்ல, தினங்கள் செய்ய எப்படி செய்யணும் என்று பார்க்கணும். என்னது வணக்கம் வாணி. பாருங்க நகுலவதியர் என்ன சொன்னீங்க? வணக்கம் வாணி. இல்ல இப்ப சில பேர் தினங்கள் செய்யணும் தானே, அதாவது சாமர்த்திய விட அதுகள் இதுகள் ஹெலிகாப்டர்ல மற்றது பிள்ளைகளை தூக்கி என்ன 8 பேர் தூக்கிய இதுல கொண்டாந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. இல்ல அது நடக்குது. ஆனால் இதே போராட்டத்தில் இருந்தவர்கள் இவர்கள் இந்த பக்கம் இருக்கு, அதே போராட்டத்தில் இருந்தவர்கள் மற்ற பக்கம் நல்லா வாழ்கிறார். அதைத்தான் சொல்லுகின்றார்கள். இவர்கள் நல்லா வாழ்கிறார்கள், மற்றவர்கள் அது எப்படி? அதான் கேள்வி, அது எப்படி இவர்கள் ஒரே ஆக்கள்தான், ஒரே இனத்துக்கு இதுக்காக போராடினவர்கள் இப்படி இருக்கிறார்கள். மற்றது நானும் 3 பேருடைய இலக்கியங்களும் கேட்டேன். 3 பேருடையது, 4 ராணி சம்பந்தம், மற்றது ஜெயாக்கா, நேவிசக்கா, மற்ற ஜெயந்தங்கராசண்டையும் கேட்டேன். 4 பக்கமாக வந்தது. இப்போதைய நிகழ்வுகளை தான் கொண்டு வந்தார்கள். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் வாணி. நான் எழுதின பாருங்க, நாமும் 3 வருடமாக விடுதலை போராளிகளின் நினைவாக பாமு உறவுகளாக தீபமேற்றி அஞ்சலி செலுத்துகின்றோம். இந்த 23ஆம் தேதி சனிக்கிழமை நாங்களும் பாமு உறவுகள் எல்லோரும் அஞ்சலி செலுத்தினோம் என்று எழுதி வச்சுட்டு வாசிக்கையில் நான் அதை ஞாபகப்படுத்த 2 இடத்துலையும் அந்த பாமுகம் வர இல்லை. பரவாயில்ல நான் இணைந்தது நான் தேதியை நல்ல விஷயம். 3 வருடமா 4 வருடங்களா? 3 வருடங்கள். இந்த வருஷத்தோட 3 வருடம் கதைக்கிறாங்க. சரியா, நன்றி. வாங்க மற்றவர்கள். நான் போன்ல ஜெயந்தங்கராஜா இதுவாடி நல்லா இருந்தவற்றை இது நல்ல பேரர் விடுதலை வீரன், மற்றது அறியாத வரலாறு, சாதனை படைத்தவர், காவிய தலைவன், விடுதலை போராளி கணக்க நல்ல மேத பிரபாரன் அவர்களுக்கு நல்ல தலைப்ப நல்ல பேரலை கொடுத்து அந்த கட்டுரைய இலக்கியத்தை சிறப்பு நல்ல அழகாக எழுதியிருந்த அடிமை விலங்குடைத்தவரனுக்கெல்லாம் எழுதியிருந்த அந்த அவருடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நானும் 3 தினக்கவையும் மற்றது இலக்கிய நேர நால்வருடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாதத்தை எல்லாரும் கொண்டு வந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்குவேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வருகின்றது இலக்கிய நேரம். நன்றி, வணக்கம்.